வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து கைசனோட புக்கை பற்றி பேசுகிறோம். ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம் கேன் சேஞ்ச் யர் லைஃப் அப்படிங்கிற புஸ்தகம் ராபர்ட் மொரர் அப்படிங்கிறவர் எழுதி. நேற்று பேசினும்போது கைசன்னா என்ன, என்னென்ன சின்ன சின்ன ஸ்டெப்பு எடுக்கணும், எப்படி சிறுக சிறுக தான் நம்மளால் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பண்ணோன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து உங்கள் ஆக்டை பெருசாக்கிடும்னு நான் சொன்னேன். டெய்லி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் படிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போயிடலாம். அப்போது ஒரு நாளைக்கு 50 100 பேஜ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். எந்த வேலையை நம்ம ரெகுலராக டெய்லி செய்கிறோமோ அந்த வேலை லாங் டேர்மில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்னு சொன்னேன். அதே மாதிரி சிறிய சிறிய சேர்த்து தான் பெரிய பணத்தை சேர்க்க முடியும்னு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூர்னால தான் ஒரு பெரிய வெள்ளமே வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து நம்ம பெரிய காசு சேர்க்க முடியுங்கிறத நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் வந்து அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற டாபிக். அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு பல லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கலாம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. பட் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன், ஓவர்வெல்ம் ஆகிடுவேன், விடவெடுத்து போயிடுவேன். ஐயோ அதை பண்ணணுமா, அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம விடவெடுத்து போயிடுவோம். இருக்கிற இடத்துலையே நின்றுடுவோம். ஐயோ இது அந்த ஹிமாலய மலையை நம்ம ஏற போகிறோமா, இல்லை திருப்பதியை நம்ம ஏற போகிறோமா அப்படின்னு அங்கேயே விடவெடுத்து போயிடுவோம். அதனால் அந்த லாங் டேர்ம் கோலை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு பெரிய கோல் ஏதோ தூரத்தில் இருக்குது, அதை சின்ன சின்ன கோலாக உடச்சிருக்கிறோம். ஒரு கோலையும் பாருங்கள். இன்றைக்கி இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்க, இன்னைக்கு எவ்வளோ தூரம் போகணும், இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அது அன்னன்னைக்கு நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃபோட கோலை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அதனால் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பெரிய கோலை நினச்சி ஐயோ அப்படின்னு நினச்சிங்கன்னா சுமையை நினச்சி நீங்கள் ஐயோ என்னால் முடியாதுன்னு நினச்சிடுவீங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறதையே கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி மார்க்கெட்டு கிடையாது, இன்றைக்கி நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். உங்களால் டெஃபினட்டாக படிக்க முடியும். இந்த வாரத்தில் எல்லா பேப்பரையும் நீங்கள் படிச்சிருக்க முடியாது. டெஃபினட்டாக நேற்று எனக்கு மன உடைச்சல்னால நான் படிக்கலை, இன்றைக்கும் படிப்பேன் எனக்கு தெரியாது. பட் இந்த 2 நாளில் சேர்ந்தது ப்ளஸ் இந்த வார நியூஸ் எல்லாம் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் கவனிக்கணும், இல்லாட்டா நான் இருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறது, இன்றைக்கி என்னால் என்ன படிக்க முடியும், இன்றைக்கி எனக்கு எதாவது ஐடியா வருதா, எந்தாவது எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சா அது ஆல்வினத்தளவாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோடய வேலை. இப்போது இன்றைக்கி இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் டீமுக்கு லீவு, அதையும் நான் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ நான் வந்து மினிமம் 8 வீடியோ ரெடி பண்ணி ஆகணும் இன்றைக்குள்ளே. அதில் தான் என் ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த 8 வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன், என்ன டெலிவர் பண்ண போகிறேன், என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறேன், அதில் தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர என்ன நடக்க போகுதுன்னு பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. என் கோலை நான் ரீச் பண்ண மாட்டேனாங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கி எனக்கு இந்த 8 கண்டென்ட்டு நான் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி கொடுக்க போகிறேன், இதை தவிர வேறு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். யார்கிட்டையாவது பேசுகிறேன் பார்க்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா அவங்கள பேசணும் பார்க்கணும். இதுதான் இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய கமிட்மெண்ட். அன்னன்னைக்கு கமிட்மெண்ட்டை நான் அன்னன்னைக்கு கரெக்டாக பண்ணேன்னா இந்த பெரிய கோலுங்கிறது அதே டேக் கேர் பண்ணிக்கும். அன்னன்னைக்கு வேலையை நான் பண்ணாமல் நான் டே ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து என் கோலை இலக்கு பக்கமே போக முடியாது. அதனால் எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் வந்து இன்றைக்கி வேலையை நான் கரெக்டாக செஞ்சேனா அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு நைட்டில் படுக்கும்போது இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா ஏதாவது வேலை மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருந்ததுன்னா இன்றைக்கி இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு இன்னொரு பெரிய இம்பேக்டும் இருக்கும். இப்போ யூஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் நவ், ஃபோக்கஸ்ட் ஆன் டுடே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஏதாவது புது விஷயம் இன்றைக்கி கற்றுப்பீங்க. அந்த புது விஷயத்தை கற்றுக்கிட்டா உங்களோட எஃபர்ட்டை வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். தட் இஸ் ஒரு மினிமம் இன்புட்டில் மேக்ஸிமம் அவுட்புட் வருது தான் ப்ரொடக்டிவிட்டி. கொஞ்சம் இந்த இதே இன்புட்டு சேம் இன்புட் பெட்டர் அவுட்புட் கொடுத்தேன்னா
என்னோட ப்ரொடக்டிவிட்டி கெயின் அப்படிம்பாங்க. நான் இன்புட்டை ஜாஸ்தி பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டும் ஜாஸ்தி வரும். அது கேம் இல்ல. இருக்கிற இன்புட்டை அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு, எப்படி கெயினை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. எனக்கும் 24 மணி நேரம் தான். உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் மேனுக்கும் 24 மணி நேரம் தான். என் 24 மணி நேரத்தை நான் எப்படி லிவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறேன், அவரோட 24 மணி நேரத்தை அவர் எப்படி லிவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறாரு, இதுதான் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ். அதனால அவரோட இம்பேக்ட் அண்ட் அவுட்கம் ஜாஸ்தி, என்னோட இம்பேக்டும் அவுட்கமும் கம்மி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னா என் 24 மணி நேரம் வேலை ஷுட் ஹேவ் பிக்கர் அண்ட் பிக்கர் அவுட்புட்ஸ். நான் அதே 20 மணி நேரம் பண்ணுற வேலை ஓட இன்புட் அதே இன்புட் தான். அதே 24 மணி நேரம் தான். அதில் 8 மணி நேரம் எல்லாருமே தூங்கி ஆகணும். மற்ற வேலை பண்ணணும். ஸோ 8லேருந்து 10 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு மனுஷனால் வேலை செய்ய முடியும். அந்த 10 மணி நேரம் ஒர்க்கு நான் பண்ணுறது எக்ஸ்ட்ரா எவ்வளோ அவுட்புட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு பார்க்கறது தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதே மாதிரி பிக்கஸ்ட் கில்லர் இன் திஸ் வேர்ல்டு வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் எது வரும்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே ப்ரெசண்ட்டை கோல் விட்டுரும். சம்டைம்ஸ் எனக்கு ஃப்யூச்சரில் வரும், எனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே யோசனை வரும். ஆனால் அதை வரும்போது பார்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை, நாளைக்கு வந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லை அப்படின்னு வச்சு தான் டீல் பண்ணணும். ரொம்ப கஷ்டம். ஃப்யூச்சர் இஸ் வெரி அன்சர்டன். ஃப்யூச்சர் எல்லாமே சர்டன் கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் சர்டனிட்டி வந்துருச்சுன்னா வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமே போயிடும். வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும்னா ஃப்யூச்சர் அன்னோன்னாக இருக்கணும். அந்த ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கனாலே வாழ்க்கை பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பல விஷயத்தில் பலவிதமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த பலவித சம்பாத்தியத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் இன்கம் இருந்தால் போகாது, பல ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஸோ உங்களோட ஆக்ஷன் ஓரியன்டேஷனும் ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5-6 ஸ்ட்ரீம் ஆஃப் பணம் வரும். அந்த 5-6 ஸ்ட்ரீம் இருந்ததுன்னா பணத்துக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். பணங்கிறது உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிடாது, பட் உங்கள் லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு பெட்டர் ஆக்சஸ் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கும். வெறும் வேலையில் இருந்து அந்த வேலையை பெட்டராக பண்ணதுனால உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் லிவரேஜ் பண்ணி அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் எப்படி கொண்டு வரீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட லைஃப் பெட்டராகும். நீங்கள் தூங்குறச்ச கூட உங்கள் பணமோ உங்கள் வெல்த்தோ உங்களுக்காக பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதோட வேலை அதுதான். 24 மணி நேரம் வேலை செஞ்சு அது உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். நீங்கள் அதை பண்ணலைன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும். ஓவராக ஒர்க் பண்ணுறது, அடிக்குவேட் தூங்காமல் இருக்கிறது, கண்டதை வாயில் போட்டிருக்கிறது, இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். அதனால் எப்போதும் சொல்லுவான், நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன், அதனால் என்னை எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க. லிவ் டு ஈட் அப்படின்னா உயிர் வாழறதே சோறு சாப்பிடலாம், அப்படி தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. பட் ராதர் நீங்கள் ஈட் டு பி அலைவ் அப்படின்னா உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடு. இந்த பாடத்தை எனக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சிருந்தா இவ்வளோ தூரம் நான் வெயிட் போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் படம். பணங்கிறது உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். லேக் ஆஃப் பணங்கிறது பெரிய ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துடும். அதனால் பிளான் பண்ணி அடிக்வேட்டாக சேவ் பண்ணுங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் டேஸ்க்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.